Assalamu alaikum friends, welcome back to my channel. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் பெரியகுளம் டவுனில் லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்பாட் பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் ஒரு ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ரீஜியன். ஃபைனலி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஃபாரஸ்ட் ஏரியா பார்த்திங்கன்னா அடுக்கம். ஸோ இந்த அடுக்கமில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிளான்ஸோட வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்கும். ஸோ இங்கே நிறையா பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ், பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும். இது இந்த டவுனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிக்னிக் ஸ்பாட். இந்த அடுக்கம் vlogல என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அட்வென்ச்சர் ட்ரிப் தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். Without any delay, get into the video. ஸோ இந்த பெரியகுளம் டவுனில் பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டுமே நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த தேனி டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் விசிட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்பாட் எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த அடுக்கம் ஃபாரஸ்ட் ஏரியாலுமே பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமே ஃபுல்லாகவே செடி தான் அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த சைடு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ புதுசாக அடுக்கம்லேருந்து கொடைக்கானலுக்கு போகிறதுக்கு ஷார்ட்கட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒரு ரோடு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரோட் வழியாக நம்ம கொடைக்கானல் நார்மல் ரூட்டில் போகிறத விட இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரமாகவே ரீச் பண்ணிடலாம். ஸோ இது போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பாட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா புல் சைட்டிங் ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் இருக்கும். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா வைல்ட் புல்ஸ் எல்லாமே வரும். பொதுவாக ஃபாரஸ்ட் ஏரியான்னு பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா அங்கே யாருமே இல்லை. நாங்கள் போன டைம் ரொம்பவே ஆள் கம்மியாக தான் இருந்தாங்க.
அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து இடையில வந்துட்டு சும்மா வந்து ஒரு குட்டி ஸ்ட்ரீம் மாதிரி வந்து போயிட்டு இருந்தது. ஸோ நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா 2 வீலர். ஸோ இந்த மாதிரி அட்வென்ச்சர் ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து போகிறதா இருந்தால் 2 வீலரில் வந்து போங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நல்லாயிருக்கும். இந்த ஏரியாவில் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பர்டிகுலர் டைம் மேலே வந்து அலோவ் பண்ணுற மாட்டேன்றாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து காட்டெருமை வந்து வர டைம். ஸோ இந்த ஏரியாவில் வந்து போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி மெஷர்ஸ் வந்துட்டு ரொம்பவே முக்கியம். நீங்கள் வேறு பிளேஸஸில் இருந்துட்டு இந்த ஏரியாவுக்கு வந்து வரதா இருந்தால் இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த அடுக்காமில் வந்துட்டு இப்போ புதுசாக வந்து இந்த ரோடு வந்து போட்டிருக்கிறதுனால ஸோ கொடைக்கானலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு செக் போஸ்ட் வந்துட்டு புதுசாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடைக்கானல் ஹில்ஸ்க்கு வந்து போகிற செக் போஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து போக முடியல. இன்றைக்கி இந்த அடுக்கம் அட்வென்ச்சர் ட்ரிப் வந்து என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணதும் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு காமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.